அவ பாக்க எப்படி? சிவப்பு செம்பருத்தி போல செங்கரும் ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட அவுட்புட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து இது வீடியோட ஃபீட்பேக்கில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுடலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணால் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா டெக்ஸ்ட் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. இதில் 3 லைன் கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட்டெல்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து எல்லா ஃபாண்ட்டுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இருக்கும், நீங்கள் மூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பிஎன்ஜி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிஎன்ஜிஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு இதை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1000+ இமேஜ் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கிறேன். கலர் அண்ட் ஃபில்ல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் ஷோ ஆகும். இதில் வந்து நான் கொடுக்குற பிஎன்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இது வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை, அது எடிட் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது 3D ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இது வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும். எகைன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்.
ஓகே, ஃபாண்ட் வந்து இதில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரிஜினல் இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீசெட் கொடுத்துக்கிற இமேஜெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த ஃபஸ்ட் ரெண்டு இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பேன், மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் கொடுத்துருப்பேன். நீங்கள் நம்ம ஃபஸ்ட் ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணாதான் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணாதான் நீங்கள் எல்லா இமேஜையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்கவே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த மாதிரி இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக அதோட ஃபேஸ் எல்லாமே தெரியுற மாதிரி. நீங்கள் இமேஜோட சைஸை வேணால் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இதில் தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கவே போதும், வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் அதே மாதிரி தான், சேம் தான். அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு இதோட இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன், நான் ப்ளஸ் கொடுத்துட்டேன், ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து 1 by 1 இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இந்த லிரிக்கு இந்த மாதிரி லிரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி தான் இன்னைக்கு கடைசி 2 இமேஜ் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இதை மட்டும் எடிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது வீடியோ. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் நம்ம ப்ரீவியூவில் பார்த்துருப்போம். பிஎன்ஜி ஒன்று நான் சொல்லியிருப்பேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது இப்போ டேரெக்டாக பார்க்கலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் நெட்வொர்க் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன், ஒரு ஆப் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பின்ட்ரெஸ்ட் ஆப் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் எல்லா இமேஜஸுமே இருக்கும். இது அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இதில் டெக்ஸ்ட்னு ஒன்று சொல்கிறேன், ஒரு வேர்டிங் சொல்கிறேன், அதை டைப் பண்ணிங்கவே போதும். இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி அந்த இமேஜஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இமேஜ், அது மாதிரி நிறைய இமேஜ் வந்து இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சாரி, நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, எகைன் பார்த்தீங்கன்னா நான் வேறு கேப்ஷன் சொல்கிறேன். இந்த கேப்ஷன் வேணாம், நான் இப்போ சொல்கிறேன். கார்ட்டூன் கேர்ள் ஹெச்டி பிஎன்ஜி, கார்ட்டூன் கேர்ள் ஹெச்டி பிஎன்ஜி, இந்த கேப்ஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி நிறையா இமேஜஸ் வந்து இதில் ஷோ ஆகும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி அதை பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க. டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். இப்போ வந்து ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் இந்த இமேஜை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ கீழே டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு சேவ் டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னாவே இந்த வீடியோ இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.